இந்த கடன் தான் நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கடன். அதாவது கிரெடிட் கார்டு வச்சுருப்பாங்க, பர்சனல் லோன் வச்சுருப்பாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறதே தலைவலியாக இருக்கும். 5ஆம் தேதி ஒன்று கட்டணும், 13ஆம் தேதி ஒன்று கட்டணும், 21ஆம் தேதி ஒன்று கட்டணும், ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையாக இதனாலே நிறைய மிஸ் ஆகும் நிறைய பேருக்கு. ஸோ அப்பேற்பட்டவங்க வந்து இந்த எல்லா கடனையும் ஒருங்கிணைச்சு எல்லாத்தையும் ஒன்றாக்கி, உதாரணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய ஒரு 7 லட்ச ரூபாவை ஒன்றாக்கி ஒரே லோனாக பெரிய அமௌண்ட்டாக கிடைச்சா சூப்பராக இருக்கும்ல. வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். இதுக்கு மேலே என்னால் கடன் சுமையை சுமக்கவே முடியாதுங்க. என்னால் முடியாதபடிக்கு நிறைய கடன் இருக்குது. கொஞ்சமாக ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய கடனில் வந்து நிற்குது. என்னால் சுமக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு பர்சனல் லோன் போயிட்டுருக்கு, இது இல்லாமல் இஎம்ஐலாம் நிறைய வாங்கி வச்சுருக்கேன், இது இல்லாமல் கிரெடிட் கார்டு வேறு வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் அடைக்கலாம் நான் யோசித்தா கூட என்னோடய வருமானம் இதுக்கு ஈக்குவலாக இல்லை. அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. லோன் ஆப்லாம் ட்ரை பண்ணால் கூட ரிஜெக்ட் வந்துகிட்டே இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே 2 விதமான லோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டெபிட் கன்சல்டேஷன் லோன்லேயே 2 வகைகள் இருக்குது. அதில் ஒரு வகை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய கடன் இருக்கக்கூடிய பர்சனல் லோனு ஒரு இஎம்ஐ கட்டிட்டு வரீங்க வச்சுங்களேன், அதிகமான வட்டியில் கட்டிட்டு வரீங்க, அந்த வட்டியை வந்து அப்படியே கம்மி பண்ணி உங்களுக்கு மாதம் அதாவது ஒரு 20,000 கட்ட வேண்டிய இடத்துல ஒரு 15,000 கட்டுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி உங்களுடைய ஈஸியாக சமாளிக்க முடியும். அப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்கள் கிரெடிட் கார்டு, உங்களுடைய பர்சனல் லோனு இருக்கிற கடனெல்லாம் அடைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டெபிட் கன்சல்டேஷன் லோன் சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 விதமான டெபிட் கன்சல்டேஷன் லோன் வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லோனை யார் தராங்கன்னு பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி நம்மகிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க, என்ன கிரெடிட் ஸ்கோர் நம்மகிட்ட இருந்தால் இந்த லோன் கிடைக்கும், என்ன இன்கம் இருந்தால் கிடைக்கும், ஒருவேளை இன்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா அது இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸ் அதாவது அடிஷ்னலாக வேறு என்ன பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியும். இது போல் நிறைய விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி நோட்ஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெளிவாக இருக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த லோனை எப்படி வாங்கலாம்? உதாரணத்துக்கு ஃபஸ்ட் இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் வாங்கிறத பற்றி பார்த்துடலாம். அதாவது நீங்கள் லோனை வாங்கி வச்சுருக்கீங்க, அது இஎம்ஐ கட்ட முடியல, கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க, உங்களால் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கீங்க. உங்கள் வட்டி அதிகமாக இருக்கிறதுனால உங்களை அதிகமாக வெறும் வட்டி மட்டும்தான் கட்டிட்டு வரீங்க. இப்போ எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு பணம் தேவைப்படுது. 5 லட்ச ரூபா லோனில் மாட்டிகிட்டு இருக்கீங்க வச்சுங்களேன். இப்போ இஎம்ஐ கட்டிட்டு வரீங்க, திடீர்னு 1 லட்ச ரூபா தேவைப்படுது, என்ன பண்ணுறதே தெரியல. நீங்கள் போய் அதே பேங்க்கில் டாப் அப் கேட்டாலும் டாப் அப் தர மாட்டுறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலைங்கன்னா நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோனை மாற்றிக்கலாம். நீங்கள் ஒரு சும்மா XYZன்னு ஒரு பேங்க்கில் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு பேங்க் அணுகி அந்த பேங்க் மூலமாக நீங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்த பிறகு அவங்க வந்து உங்களோட வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய லோனை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. அந்த மீதி இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இவங்க கம்மியான வட்டியில் 20,000 கட்ட வேண்டிய இடத்துல ஒரு 15,000 கட்டுற மாதிரி, அதாவது இஎம்ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுச்சுன்னா அதுக்கும் அவங்க சாங்ஷன் பண்ணி தருவாங்க. இந்த லோனை தரது யார் பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் பேங்க்லேயே அதிகமாக இந்த லோனை தரத்து வந்து HDFC பேங்க் தான் தராங்க. HDFC பேங்க் இந்த லோனை தரத்துக்கான எலிஜிபிலிட்டி என்ன எதிர்பார்க்குறாங்க, இன்கம் வைஸ் சரி பார்க்கும்போது நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருக்க ஒரு லோன் வாங்கும்போது என்ன இன்கம் இருந்தது, உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 30,000 ஒரு சம்பளம் வச்சுக்கோங்களேன், அந்த லோனை நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு மாற்றும்பொழுது அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு, உதாரணத்துக்கு 5 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கீங்க, 4 லட்ச ரூபா அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னா அதில் அவுட்ஸ்டாண்டிங்கை கணக்கில் எடுத்துப்பாங்க. அவுட்ஸ்டாண்டிங் கணக்கு எடுத்துகிட்ட பிறகு அந்த 4 லட்ச ரூபா உங்களுக்கு கட்டுறதுக்கான இன்கம் இருக்கா பார்ப்பாங்க. ஓகே இருக்குது, 30,000 இருக்குது, ஒரு 35,000 இருக்குன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை இஎம்ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. 5 வருஷன்றது ஒரு 7 வருஷமாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தரோம் என்று சொல்லுவாங்க. இஎம்ஐ கம்மி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படும் போது அதுக்குன்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்து 4 5 ஆக்கி உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுவாங்க. HDFC பேங்க் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, இன்கம் நல்ல இன்கமாக இருக்கணும். அதே நேரம் கிரெடிட் ஸ்கோரை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே வாங்கின லோனில் எந்த விதமான டியூ டேட்டோ அல்லது ஏதாவது பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ப்ராப்பராக இருந்தால் தான் நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஈஸியாக பண்ண முடியும். இதற்கிடையில் இந்த லோன் இல்லாமல் வேறு ஏதாவது லோனில் வாங்கி ஏதாவது டிஃபால்ட் ஆகிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம். அதனால் கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் அழகாக நீங்கள் லோனை மாற்றி கம்மியான வட்டியிலேயே குறைவான இஎம்ஐலேயே நீங்கள் லோன் வாங்கிக்கொள்ள முடியும். இந்த லோனை தரத்து யாருன்னா HDFC பேங்க் தராங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ
ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் இந்த விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த லோனை க்ளோஸ் பண்ணுறீங்க இல்லையா, க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் அவங்க போடுவாங்கிறது நீங்கள் கேட்டுக்கணும். உதாரணத்துக்கு 5 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கீங்க, 4 லட்ச ரூபா அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. இந்த லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2% கண்டிப்பாவது போடுவாங்க சார்ஜஸ். அந்த என்ன ப்ராசஸிங் ஃபீஸை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இவங்க லோன் தராங்க இல்லையா, HDFC பேங்க், இவங்க லோன் தரும்போது பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் மாற்றும்போது அதுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் ஒன்று போடுவாங்க. அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் என்ன அமௌண்ட்டு பார்த்து அது கால்குலேட்டரில் கொண்டு வரணும். இது ஒரு 10,000 அது 10,000 வச்சுக்கோங்களேன். ஸோ 20,000 கணக்கு வச்சுக்கிட்டு அது ஒரு 4 லட்ச ரூபா வருது. ஸோ 4,20,000 ரவுண்டாக பிளான் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் மாறும். அதனால் இதெல்லாம் ஃபஸ்ட்டே நீங்கள் கேட்டுக்கிட்டு நமக்கு கட்டுப்படி ஆகுமா இல்லையான்னு செக் பண்ணிட்டு வாங்கிறது நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு மாற்றுறது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா எல்லா கடனையும் அடைக்கணுங்க. இந்த கடன் தான் நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கடன். அதாவது கிரெடிட் கார்டு வச்சுருப்பாங்க, பர்சனல் லோன் வச்சுருப்பாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதம் இஎம்ஐ கட்டுறதே தலைவலியாக இருக்கும். 5ஆந்தேதி ஒன்று கட்டணும், 13ஆந்தேதி ஒன்று கட்டணும், 21ஆந்தேதி ஒன்று கட்டணும், ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா பிரச்சனையாக இதனாலே நிறைய மிஸ் ஆகும் நிறைய பேருக்கு. ஸோ அப்பேற்பட்டவங்க வந்து இந்த எல்லா கடனையும் ஒருங்கிணைச்சு எல்லாத்தையும் ஒன்றாக்கி, உதாரணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய ஒரு 7 லட்ச ரூபாவை ஒன்றாக்கி ஒரே லோனாக பெரிய அமௌண்ட்டாக கிடச்சா சூப்பராகும்ல. ஸோ அப்படியே வாங்கி இது எல்லாத்தையும் அடைச்சிடணும். இது வந்து நடக்கும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி தான் தருவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் இருக்காங்க. நான் 2 பேங்க்கை வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பஜாஜ் ஃபைனான்ஸ் இதை தராங்க. ஆனால் இதில் ப்ராசஸிங் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் முன்னாடியே சொல்லிடுறேன். பஜாஜ் ஃபைனான்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன விதமான லோன் இருக்குது, என்னென்ன விதமான கிரெடிட் கார்டு இருக்குது, அது எல்லா டீட்டெயில் அடிச்சு அது அவுட்ஸ்டாண்டிங் அதிலே தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு பார்த்து இதுக்கு நாங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ் ஒன்று போடுவோம் பாஸ், அது ப்ராசஸிங் ஃபீஸ் பண்ண பிறகு தான் நாங்கள் எல்லாமே உங்களுக்கு பண்ண முடியும் சொல்லுவாங்க. இது முன்கூட்டியே பணம் கட்டக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். அதாவது கிரெடிட் ஸ்கோர் குறவாக இருக்கிறவங்களுக்கு முன்கூட்டியே நான் ரீஃபண்டபிள் சார்ஜஸ் ஒன்று போடுவாங்க. அது கட்டிட்ட பிறகு தான் ப்ராசஸிங் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இல்லைங்க கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கிறவங்களுக்கு அவங்களே லோன் அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் லோன்லேயே கழிச்சுப்போன்ற மாதிரி விஷயத்தை வச்சுப்பாங்க. ஸோ நீங்கள் போகும்பொழுது உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்து, அதாவது கிரெடிட் ஸ்கோருக்குள்ளே வரக்கூடிய லோன்கள் மட்டும்தான் இதில் அடங்கும். ஸோ அதெல்லாம் கொண்டு வந்துட்டு உங்களை எல்லா கடனும் ஒட்டுமொத்தமாக 7 லட்ச ரூபா கடனுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இதை முக்கியமாக கவனிக்கணும்னா, ஏற்கனவே வச்சுருந்த லோனை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும், அதுக்கான ஆப்ஷன் செக்கானா கொடுப்பாங்க. பணத்தை கொண்டு போய் கட்டிட்டு அது அந்த ரிசிப்ட் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்ட பிறகு தான் மீதிக்கிற பணத்தை வந்து உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரா பணம் எல்லாமே. ஸோ அதனால் இருக்கிற கடன் அடைக்கணும்னா 1 பை 1 அடைச்சிட்டு அது 1 பை கொடுத்த பிறகு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. இன்கம் கண்டிப்பாக கேட்பாங்க. இன்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு டேக் ஹோம் சேலரி ஒரு 40% ஆகுது. ஒரு 50,000 சம்பளம் வாங்கினீங்கன்னா ஒரு 40,000, அதாவது ஒரு 40% ஆகுது, ஒரு 30,000 வீட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். அல்லது ஒரு 30,000 சம்பளம் வரீங்களா, வீட்டுக்கு ஒரு 15,000 கொண்டு போகணும். அந்த மாதிரி அவங்க எதிர்பார்ப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இன்கம் இல்லைங்க, எனக்கு வந்து அந்த அளவில் இன்கம் இல்லைன்னா ரொம்ப பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து இந்த லோனை நீங்கள் அணுக முடியும். கோ அப்ளிகேஷன் லோன் மூலமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து அவங்களோட இன்கம் உங்களுடைய இன்கம் வேலைக்கு போனாங்கன்னா, ஸோ அப்படி நீங்கள் சேர்த்து கூட நீங்கள் இந்த லோன் அணுக முடியும். எல்லா கடனையும் அடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. என்ன எலிஜிபிலிட்டி, இன்கம் நல்லா இருக்கணும், டேக் ஹோம் சேலரி நல்லா இருக்கணும். ரெண்டாவது கிரெடிட் ஸ்கோர் பெருசாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் டிஃபால்ட் எதிர்க்கக்கூடாது. ஏற்கனவே வாங்கினது வந்து இஎம்ஐ கட்டாமல் விட்டுட்டேன், ஒரு டியூ தள்ளி விட்டுட்டேன், 2 நாள் தள்ளி கட்டினேன், இந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது. பேமெண்ட் ஹிஸ்ட்ரி சூப்பராக இருக்கணும். ஸோ இது 2 விஷயம் முக்கியமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இவங்க ப்ராசஸிங் ஃபீஸ் போடுறதுனால அதையும் நீங்கள் கணக்கில் கொண்டு வந்துட்டு எல்லா கடனும் அடைக்கிறதுக்கு இது ப்ராசஸிங் ஃபீஸ் ஓகேவா பார்த்து செயல் பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 அல்லது ஒரு 15,000 ப்ராசஸிங் ஃபீஸ்க்காக நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாது. அதனால் கால்குலேஷனில் கொண்டு வாங்க, உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் தான் பாருங்கள். எல்லா கடனும் அடைச்சிட்டு ஒரே லோனை வாங்கி சமாளிச்சிடுங்க. இந்த பஜாஜ் ஃபைனான்ஸில் என்ன வட்டி போடுறாங்க பார்த்தீங்கன்னா 10% ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் டிபெண்ட் ஆனி ஒரு கிரெடிட் ஸ்கோர், உங்கள் கிரெடிட் ஸ்கோர் வச்சு தான் இவங்களுடைய இப்போ வட்டி போட்டதை பற்றி சொல்ல முடியும். அதனால் இது வந்து இவ்வளோ தான் வட்டின்னு சொல்ல முடியாது. டெபிட் கன்சல்டேஷன் ஒன்று பொறுத்த வரைக்குமே சில கட்டுப்பாடுகள் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் எலிஜிபிலிட்டி இன்கம் நல்லா இருக்கணும், உங்கள் கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லோன் டீட்டெயில்ஸ் பக்காவாக இருக்கணும். இன்னொரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி இருக்காங்க, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இவங்களும் அந்த விஷயம் தராங்க. ஆதித்யா பிர்லா குரூப்பும் தராங்க. எனக்கு தெரிஞ்சு பஜாஜ் ஃபைனான்ஸாக இதை நல்லா செஞ்சுட்டு வராங்க. அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன்.
இவங்களுடைய டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் இருக்குது, படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் வாங்குறதை பற்றி சொல்லியிருக்கேன், டெபிட் கன்சலேஷன் லோனு பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, படித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கால்குலேஷன் போடுங்க, நமக்கு கட்டுப்படி ஆகுமா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கொஞ்சமாக கமெண்ட் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.